பகுதி 7. காவல் நிலையத்துக்கு வந்த அபயசிம்மன் அவனது இடத்தில் சென்று அமர்ந்த நேரம் அவனது அலைபேசி அலறியது. அவன் அதை கையில் எடுத்து பார்க்க கதிர்வேல் தான் அழைத்திருந்தான். அபயசிம்மன் முகத்தை விரைப்பாக வைத்துக் கொண்டு சார் என்க அந்த பக்கம் இருந்த கதிர்வேல் வாழ்த்துக்கள் மச்சு என்றான் உற்சாக குரலில். அபயசிம்மன் புரியாமல் புருவங்களை சுருக்கியவன் எதுக்கு என்று வினவினான். நேத்து அந்த பொண்ணை மிரட்டி இன்னைக்கு ரகசியமா கோவில கல்யாணத்தையும் முடிச்சிட்டியே, அதுக்கு தாண்டா. அது உனக்கு எப்படி தெரியும்? கேட்ட நொடியிலேயே விஷயம் எப்படி வெளியே கசிந்தது என அபயசிம்மனுக்கு புரிந்து போக செந்தில் என்று பல்லை கடித்தான். ஐயோ சார், நான் சொல்லல, கமிஷனர் சார் தான் என் வாயை பிடிங்கி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு என கதிர்வேல் முன்பு நின்றிருந்த செந்தில்நாதன் அலற கதிர்வேல் சத்தமாக சிரித்துக்கொண்டே போனை ஸ்பீக்கரில் போட்டான். அடம், பொய்யா சொல்ற? காலங்கத்தால் உனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல என்ன வேலை என்று அபயசிம்மன் மடக்க செந்தில்நாதன் திருத்திருவென்று முழித்தான். ஆம், செந்தில்நாதன் காலையில் முதல் வேளையாக கதிர்வேலை பார்க்க சென்றது அபயசிம்மனின் ரகசிய திருமணத்தை பற்றி போட்டு கொடுக்கத்தான். போலீஸ் கமிஷனரான கதிர்வேல் அபயசிம்மனின் நண்பன் என்று செந்திலுக்கு தெரியாமல் போனதால் தான் சிம்மனிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். அங்க நின்று திருன்னு முழிச்சது போதும், உன்னை ஸ்பெஷலா கவனிக்க வேண்டியிருக்கு, உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா என்று அபயசிம்மன் அடக்கப்பட்ட ஆத்திரத்துடன் கூற செந்தில்நாதனுக்கு பயத்தில் முகமெல்லாம் வியர்த்தது. சாரி சார் என்ற செந்தில் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டே அறையிலிருந்து வெளியேற போனான். அப்போது கதிர்வேல் சொடக்கிட்டு செந்தில்நாதன் நின்று திரும்பி பார்த்தான். நானும் சிம்மனும் ஃப்ரெண்ட்ஸுன்னு வெளியே யார்கிட்டையாவது சொன்ன உன் தொண்டை குழிக்குள்ள 2 புல்லட் இறக்கிடுவேன் என்று மிரட்ட செந்தில் கையால் தொண்டையை அழுத்த பிடித்து கொண்டு மாட்டேன் என்பது போல் தலையாட்டினான். போ என்று கதிர்வேல் கையசைக்க அவன் சென்று விட்டான். பின்பு ஸ்பீக்கரை எடுத்துவிட்டு அலைபேசியை காதில் வைத்த கதிர்வேல், சிம்மா, எதுக்குடா இவ்வளோ வேகம்? நீ எதையும் மனசுல வச்சுட்டு தான் இதையெல்லாம் பண்றேன்னு தெரியுது. ஆனா தெரியுதில்ல, அதோட விட்டுடு. நான் அவளை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவளோ அவளை சார்ந்தவங்களோ யாராவது வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா என்று அவன் வினவ கதிர்வேல் இல்ல என்றான். அப்புறம் என்ன? என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு என அறிவுரை கூற முயன்றவனின் பேச்சில் குறுக்கிட்டான் அபயசிம்மன். எனக்கு அட்வைஸ் பண்ண முன்னாடி நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஞாபகம் இருக்கா? அதுவும் இதுவும் ஒன்னாடா? கதிர்வேல் சற்றே கடுமையான குரலில் கேட்டான். 2க்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? டேய், நான் பவி மேல இருந்த காதலை உணர்ந்து அவளை கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சு தாண்டா கட்டாய தாலி கட்டுன. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணுக்கு உன் மேல லவ்வே இல்ல, வேற ஒருத்தனை காதலிக்கிறா. நீ அவ ஃபேமிலி ஏதாவது செய்திருவேன்னு மிரட்டி அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. 2 எப்படிடா ஒன்னாகும்? எனக்கு அப்படித்தான் என பிடிவாதமாக உரைத்தவனிடம் மேற்கொண்டு என்ன சொல்வது என்றே கதிர்வேலுக்கு தெரியவில்லை. என் நண்பன் தவறான வழியில போக மாட்டான்னு நம்புறேண்டா என்று அவன் கூற அதற்கு அபயசிம்மனிடம் இருந்து மௌனமே பதிலாக வந்தது. கதிர்வேல் ஒரு பெருமூச்சுடன் அழைப்பை துண்டித்தான். சாதம், சாம்பார், கருணைக்கிழங்கு பொரியல், ரசம், ஆம்லெட் என அனைத்தையும் பிரதீபாவிடம் கதை பேசிக்கொண்டே செய்து முடித்தார் சாரதி. அவளும் அவருக்கு சில உதவிகளை செய்தால்தான். அவற்றை பாத்திரத்தில் போட்டு எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தார் சாரதி. பிரதீபா அவரை ஆச்சரியமாக பார்த்து, தினமும் இவ்வளோ டிஷ்ஷ தனியா எப்படி செய்வீங்க என்று கேட்க சாரதி மென்மையாக சிரித்தார். தினமும் எல்லாம் இல்ல, வாரத்துல ஒரு நாள் காலையில நானும் இல்ல அவனும் ஏதாவது ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் மதியத்துக்கு மிஸ்ல இருந்து எனக்கு மட்டும் சாப்பாடு வரும். அவன் வெளியே பார்த்துப்பான். நைட்டு வரும்போது அவனே எங்க 2 பேருக்கு சேர்த்து டிஃபன் வாங்கிட்டு வந்துடுவான். வாரத்துல என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல இருப்பான்ல, அன்னைக்கு மட்டும் இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு உனக்காக செஞ்ச என்றவரை கண் இமைக்காமல் பார்த்தாள் பிரதீபா. என்னையே பார்த்துட்டு இருந்தது போதும், கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்று அவர் சொல்ல அவளும் தலையசைத்து விட்டு சென்றாள். அவள் கை கழுவி விட்டு நிமிர்ந்த போது கண்ணாடியில் தெரிந்த தனது பிம்பத்தை கண்டாள். அப்போதுதான் அவள் இன்னமும் காலையில் இருந்த மனக்கோலத்திலேயே இருப்பதை உணர்ந்தவள், மாத்திக்க துணி கூட எடுத்துட்டு வரல என்று கவலையாக நினைத்து கொண்டாள். அம்மாடி பிரதீபா என்று சாரதியின் குரல் கேட்க, இத வந்துட்டேன் அங்கிள் என்றவள் தன் நினைவை உதறி தள்ளிவிட்டு டைனிங் ஹாலுக்கு சென்றமர்ந்தாள். இருவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம்தான் அபயசிம்மனின் வண்டி வாசலில் வந்து நின்றது. அதிசயமாக மதிய நேரத்தில் வீட்டிற்கு வந்தவனை கண்டு புருவங்களை உயர்த்தினார் சாரதி. பிரதீபாவிற்கு அவ்வளவு நேரம் இருந்த இதம் காணாமல் போனது. என்னடா மகனே, இது புதுசா இருக்கு
எது? மதியத்துல வீட்டுக்கு வர்றது. ஏன், வரக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்று இடக்காக கேட்டவனை கண்டு பல்லை கடித்தார் சாரதி. அபயசிம்மனின் பார்வை மனைவியின் மேல் பதிய அவள் அவன் புறம் திரும்பவே இல்லை. ஆனாலும் அவன் பார்வையை அவள் உணர்ந்தாள். இனிமே இப்படிதான், எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு வருவேன் என்று மனைவியின் மீது இருந்த பார்வையை விலக்கிக் கொள்ளாமலே சொன்னான் அபயசிம்மன். அதனை சாரதியும் கவனித்தார். ஏன், விருப்பமே இல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி ஓடி போயிடுவாளான்னு பயமா என்று அவர் கேட்க அபயசிம்மன் சத்தமாக சிரித்தார். சிரிப்பினூடே, பயமா? எனக்கா? எங்க அவளை ஓடி போக சொல்லுங்க பார்க்கலாம் என்று சவால் வேறு விட்டார். சாரதி பிரதீபாவின் முகத்தை பார்த்தார். தான் இங்கிருந்து சென்று விட்டால் அடுத்தடுத்து என்னென்ன விபரீதங்களை எல்லாம் அவளும் அவளது குடும்பமும் சந்திக்க நேரிடும் என்பதை உணர்ந்தவளின் கண்கள் கலங்கி போனது. எதுக்குடா அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ற? சாரதி கோபமாக கேட்டார். மகன் ஆசைப்பட்டு திருமணம் செய்து அழைத்து வந்திருந்தால் அவன் நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அவன் மிரட்டியல்லவா அவளை மணந்திருக்கின்றான். தந்தையை அழுத்தமாக பார்த்தவன், அது அவ விதி என்றான். பிரதீபாவின் கன்னத்தில் கண்ணீர் துளிகள் வழிந்தோடியது. அவன் வாசல் பக்கம் பார்த்து சிம்பா என்று குரல் கொடுக்க ஓடி வந்து நின்று அவனை பார்த்து குலைத்தது சிம்பா. அபயசிம்மன் சிம்பாவுக்காக வாங்கி வந்த உணவை அதனுடைய தட்டில் வைத்து கொடுத்தவன் சிம்பாவின் தலையை வருடிவிட்டான். 2 வாய் சாப்பிட்ட சிம்பா புதிதாக இருந்த பிரதீபாவை கண்டு குலைக்க பிரதீபா பயத்துடன் அதனை பார்த்தாள். அபயசிம்மன் சிம்பா என்று அழுத்தி குரல் கொடுக்கவும் அது குலைப்பதை நிறுத்திவிட்டு சமத்தாக உணவை உண்டது. சிம்பா சாப்பிட்டு முடிக்கும் வரை அதன் அருகிலேயே இருந்து தடவி கொடுத்தான் அபயசிம்மன். பின்பு அவன் அதனுடைய இடத்திற்கு செல்ல சொல்ல சிம்பா ஓடிவிட்டது. அபயசிம்மன் டைனிங் ஹாலில் வந்து அமர சாரதி சாப்பிட்டது போதும் என்று எழுந்து கொண்டார். பிரதீபாவிற்கு கணவனை கண்ட பிறகு சாப்பாடே இறங்கவில்லை. வெகு நேரமாக சாதத்தை பிசைத்து கொண்டிருந்தவள் சாரதி எழுந்ததும் அவளும் தட்டை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்து சென்றாள். அபயசிம்மன் அவனே தட்டில் உணவை பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டார். சாரதி கையை கழுவிக்கொண்டு அவரது அறைக்கு செல்ல பிரதீபா எங்கு செல்வது என்று தெரியாமல் சமையலறையில் தேங்கி நின்றாள். ஹாலுக்கு சென்றால் கணவனின் முகத்தை பார்க்க நேரிடுமே. அபயசிம்மன் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உணவை உண்டு முடித்தவன் தட்டை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தான். மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தட்டை கழுவினான். அவள் மெதுவாக அங்கிருந்து நழுவ பார்க்க அவன் நில்லு என்றான். அதில் திடுக்கிட்டவள் அப்படியே நின்றாள். அவள் முன்பு வந்து நின்றவன் நைட் ரெடியா இரு என்று சாதாரணமாக கூற அவள் புரியாமல் விழித்தாள். எதுக்கு என்றவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்தவன் அவளை நெருங்கி வர அவள் பின்னால் நகர்ந்தாள். மேலும் அவன் அவளை நோக்கி அடியெடுத்து வைக்க அவள் சமையலறை சுவரில் மோதி நின்றாள். இருவருக்கும் இடையே சிறிதளவே இடைவெளி இருந்தது. அவன் பார்வை கீழிறங்கி அவள் இடையில் பதிய அவளுக்கு படபடவென்று இருந்தது. இடையில் சொருகியிருந்த முந்தானையை பிடித்து இழுத்தவன் தனது ஈரக்கையை அதில் துடைக்க அவள் ஆசுவாசமாக மூச்சு விட்டாள். அது அவனுக்கு பொறுக்கவில்லை போலும். காலையில கல்யாணம் பண்ணவ நைட்டு எதுக்குடி ரெடியா இருக்க சொல்ல போற என்று கேட்டு ஒற்றை புருவத்தை உயர்த்த பிரதீபாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஃபர்ஸ்ட் நைட்டா? அதை கேட்கவே அவளது உதடுகள் தந்தியடித்தது. என்றவன் இதழ் பிரிக்காமல் சிரிக்க பிரதீபா ஓ ஷிட் என்று நெற்றியில் அறிந்து கொண்டாள். அவள் முதலிரவை பற்றி எல்லாம் யோசிக்கவே இல்லை அல்லவா? அவள் கையை பிடித்து கீழே இறக்கி விட்டவன், என்ன பேபி, மறந்துட்டியா? நோ ப்ராப்ளம், நான் தான் இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நடக்க போற நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட நீ இந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்ட என்று கூற பிரதீபாவின் உடலில் நடுக்கம் பரவியது. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு வேண்டாமே அவள் அவனிடம் கெஞ்ச அவன் புருவம் சுருக்கி அவளை பார்த்து ஏன் என வினவினான். என்ன என்ன என்று திணறியவள் 3 விரலை தூக்கி காட்ட அவன் மார்புக்கு குறுக்காக கை கட்டி கொண்டு அவளை மிதப்பாக பார்த்து வைத்தான். அவன் பார்வையே அவள் சொல்வதை நம்பவில்லை என்று எடுத்துரைக்க, இல்ல நான் சத்தியமாதான் சொல்றேன் என்று அவசரமாக கூறினாள். குற்றவாளி 10 அடி தூரத்துல நின்று பொய் சொன்னாலே கண்டுபிடிச்சிடு வேண்டி. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதா எனக்கு பெரிய விஷயம் என்றவன் அவளை அழுத்தமாக பார்த்து, எனக்கு உடனே குழந்தை வேணும் என்றான் ஆழ்ந்த குரலில். குழந்தைதானே? ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமா கூட குழந்தை பெற்றுக்கலாம். செயற்கை முறையில் கருத்தரிப்பு. அவள் வழக்கம் போல துடுக்குத்தனமாக கூற அவன் அவளை அனல் தெறிக்க முறைத்து பார்த்தான்.
ஏன் உன் எக்ஸ் லவருக்காக என்கிட்ட இருந்து உன் கற்பை பாதுகாத்து வைக்கிறியோ என்று அவன் நக்கலாக கேட்க அவள் திகைத்தாள். அவனோ அதை கண்டு கொள்ளாமல் அவள் முகம் நோக்கி குனிந்தவன் அவளது இதழ்களில் தன் இதழ்களை அழுத்தமாக பொருத்தினான். அவள் மேலும் திகைத்து அதிர்ந்து விழிக்க அவன் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்திலேயே விலகிவிட்டான். அவள் நிதானத்திற்கு வர சில நொடிகள் ஆனது. ஆக ஆழ்ந்து மூச்சை இழுத்து வெளியே விட்டபடி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் அவள் கையை பற்றி இழுத்து கொண்டு தனது அறைக்கு சென்று அழைத்துச் சென்றான். அலமாரியை திறந்தவன் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த புடவை எடுத்து அவள் முகத்தில் விட்டெறிந்தான். அத்துடன், நான் நைட் ஷார்ப்பா 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். நீ நம்ம முதலிரவுக்கு இந்த புடவையை கட்டிட்டு ரெடியா இருக்கணும் என்றான் அழுத்தமான குரலில். அவள் கண்களில் இறைஞ்சலுடன் வேண்டாம் என்பது போல இடமளமாக தலையாட்டினாள். ஏன்? நான் உங்களை போய் எப்படி என தயங்கியவளை நெருங்கி வந்தவன் காலையில் அவன் அவள் கழுத்தில் கட்டிய தாலியை தூக்கி காட்டி, அதான் தாலி கட்டி இருக்கல்ல, இன்னும் என்ன என்று கேட்டான். தாலி கட்டிட்டா போதுமா? என்னோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு அது தேவையில்லை என்றான் அலட்சியமாக. அவள் செய்வதறியாது தவித்தாள். அவனோ, இன்னைக்கு நைட் நமக்கு முதலிரவு நடக்கல. நீ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அது எல்லாம் ஒவ்வொன்னா நடக்கும் என்று மிரட்டிவிட்டு செல்ல அவள் கண்ணீரில் கரைந்தாள்.